இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல 10th மேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஆயத்தலை வடிவங்கிற சாப்டர்ல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான 5 மார்க் கொஸ்டின்ஸ் தான் வந்து இந்த வீடியோல சொல்ல போறேன். அதுல ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் சொல்றேன். இது வந்து பயிற்சி 5.1ல 6வது சம்மா இருக்கும். இது வந்து செப்டம்பர் 2020 ஏப்ரல் 2021 2 டைம் பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. போன வருஷம் பப்ளிக் எக்ஸாம்ல கூட இந்த சம் தான் கேட்டிருந்தாங்க. இதே டைப்ல ஒரு டைம் கிரியேட்டிவ் சம் கேட்டிருந்தாங்க. என்னன்னா இதுல நம்பர்ஸ் மட்டும் மாத்தி கொடுத்து கேட்டிருந்தாங்க. ஸோ கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எந்த சம் கேட்டாலும் ஈஸியா போடலாம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். நாற்கரத்தின் பரப்பு கண்டுபிடிக்கிறதும் பரப்பு கொடுத்துட்டு இந்த மாதிரி கேயின் மதிப்பு கண்டுபிடிக்கிறதும் ரொம்ப முக்கியமான சம்மு. எப்படி போடலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 4 புள்ளிகள் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 புள்ளிகளை முனைகளாக கொண்ட ஒரு நாற்கரம் இருக்கு இல்லையா, அதோட பரப்பு 28 சதுர அலகுங்கிற ஆன்சரையும் கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த இடத்துல கேங்கிற இடத்துல ஏதோ ஒரு நம்பர் தானே வந்திருக்கணும். இந்த கேவோட மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஹிண்ட் என்னன்னா நாற்கரத்தின் பரப்பு 28 சதுர அலகுகள் அப்படிங்கிறது. இப்போ கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கணும். கீழே -4, -2, -3, k 3, -2, 2, 3 எழுதிக்கங்க. இதை வந்து x1 y1 x2 y2 x3 y3 திரும்ப x4 y4ன்னு மார்க் பண்ணிக்கணும். இப்ப என்ன நம்மளுக்கு கொடுத்திருக்கிற தரவு என்னன்னா நாற்கரத்தின் பரப்பு ஈக்குவல் டு 28 சதுர அலகுகள் அப்படிங்கறத அவங்க கொடுத்திருக்கிற தரவு. ஸோ அதை எடுத்து எழுதிக்கலாம். இப்ப நாற்கரத்தின் பரப்பு ஈக்குவல் டு 28 சதுர அலகுகள் கொடுத்திருக்காங்கன்னா இந்த சம்மன் இல்ல, நம்ம 7th சாப்டர் சம்மா இருக்கட்டும், எந்த சாப்டர் சம்மா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஆன்சர் அவங்களே கொடுத்துட்றாங்க. பரப்பு காண்கன்னு கேட்காம பரப்பினுடைய ஆன்சர் அல்லது வேற எதோனுடைய ஆன்சர் கொடுத்துட்றாங்கன்னா அதனுடைய ஃபார்முலா எழுதி ஆன்சர் எழுதிக்கணும். இந்த கான்செப்ட் எப்பவுமே மைண்ட்ல வச்சுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கு உங்களுக்கு சம் போடுறதுக்கு. இதுக்கு முன்னாடி சம் எல்லாம் பார்த்துருப்போம். அதுல பரப்பு காண்கன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஃபார்முலா எழுதி அதுல பிரதிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்போம். 28ன்னு குடிச்சிட்டதுனால பரப்பு ஈக்குவல் டு 28னா பரப்பினுடைய ஃபார்முலா எழுதி 28ன்னு எழுதிடுறோம். இப்ப இதுல பிரதியிடுங்க. 1/2 இன்டூ x1 y1 என்னன்னு பாருங்க, -4 -2, x2 y2 என்னன்னா -3k 3 -2 2 3 திரும்ப x1 y1 பிரதியிடணும். x1 y1 என்ன -4 -2 ஈக்குவல் டு 28. இப்ப அதே மாதிரியே வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா அப் ஏரோ டவுன் ஏரோ போட்டுட்டு இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா 1/2 இன்டூ மேல இருந்து கீழே வர்றதை எல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஒரு பிராக்கெட்டுக்குள்ள மைனஸ் போட்டு கீழே இருந்து மேல போறதை எல்லாம் மல்டிப்ளை பண்ணி ஒரு பிராக்கெட்டுக்குள்ள எழுத போறோம். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. இதுக்கு ரீகால் பண்ணிட்டு தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் வராது. ஒன்னுல மட்டும் மைனஸ் இருக்கு அப்படின்னா மைனஸ் போட்டுக்கணும். அதாவது பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ், ரெண்டுலயுமே மைனஸ் இருந்ததுன்னா மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், ரெண்டுலயும் பிளஸ் இருந்தா உங்களுக்கு அந்த இடத்துல கன்ஃபியூஷனே வராது. பிளஸ் இன்டூ பிளஸ் பிளஸ் தான். சரிங்களா? ஸோ இதுல பாருங்களேன், ஒன்னுல மட்டும்தான் மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் வரும். 4 இன்டூக்கு 4k மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 3 6 3 9னா வெறும் 9 போடக்கூடாது, பிளஸ் 9ன்னு போடணும். 2 2 4 மைனஸ் சைன் இருக்கிறதுனால -4 மைனஸ் கீழே இருந்து மேல போறதெல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 2 3 6 இங்க வந்து k இருக்கு. 3k இன்டூ 3 நாள் உள்ளது, 3 இன்டூ k நாள் உள்ளதா, 3 இன்டூ kனா 3k, எந்த சைன் இருக்காதுல பிளஸ் 3kன்னு போட்டுக்கணும். இங்க பிளஸ் ஒன்னுல மட்டும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 2 2 4, இங்கேயும் ஒன்னுல மட்டும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 3 12. இது ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஈக்குவல் டு எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்கன்னா 28ன்னு கொடுத்துருக்காங்க. இது இப்படி எழுதிக்கிறோம். இப்ப என்ன பண்ண போறோம்னா 1/2 வந்து இருக்கக்கூடிய பை 2வை ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போயிட போறோம். பை 2 அந்த பக்கம் போச்சுன்னா என்ன ஆகும்னா இன்டூ 2 ஆயிரும். இந்த பிராக்கெட் கொடுக்கறது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் கொடுக்கறது அப்படியே எழுதிட்டு செகண்ட் பிராக்கெட் கொடுக்கறத ஃபுல்லா மைனஸால உள்ள மல்டிப்ளை பண்ணிக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்குது, -4k பிளஸ் 6 சரிங்களா, பிளஸ் 9 -4 மைனஸால் உள்ள பெருக்குங்க. மைனஸ் இன்டூ 6 -6 மைனஸ் இன்டூ 3k -3k மைனஸ் இன்டூ -4 +4 மைனஸ் இன்டூ -12 +12 ஈக்குவல் டு ஆல்ரெடி 28 இருந்தது இல்லையா, இந்த பை 2 அந்த பக்கம் கொண்டு போறோம். பை 2 அந்த பக்கம் போகும்போது என்ன ஆயிருன்னா இன்டூ 2 ஆயிரும். அதாவது வகுத்தலுக்கு கூடிய 2 அந்த பக்கம் போகல பெருக்கல் ஆயிரும். இப்ப பாருங்க இதெல்லாம் கேவையும் ஒன்னா சேர்த்துக்கலாம். கேவையும் ஒன்னா சேர்த்துட்டீங்கன்னா -4k -3k ஆல்ரெடி பிளஸ் மைனஸ் சொன்னேன் இல்லையா, மைனஸ்ல 4 பேர் ஒரு சைடு இருக்கிறதா கன்சிடர் பண்ணீங்க, மைனஸ்ல 3 பேர் ஒரு சைடு இருக்கிறதா கன்சிடர் பண்ணீங்க. இந்த பக்கமும் மைனஸ் இந்த பக்கமும் மைனஸ்னா ஒன்னு சேர்த்திடணும். ஒன்னு சேர்த்துனா மொத்தம் 7 பேர் இருப்பாங்க. அவங்க கிட்ட மைனஸ் சைன் தான் இருக்கும். ஸோ -4k -3kனா -7kன்னு அர்த்தம். அடுத்து நம்பர் எல்லாம் பாருங்க லைனா அப்படியே ஆட்னா ஆட் பண்ணலாம், சப்ட்ராக்ட்னா சப்ட்ராக்ட் பண்ணிட்டே வரலாம்.
6 9 15, 15ல 4 கழிச்சிங்கன்னா 11, 11ல 6 கழிச்சிங்கன்னா 5, 5 + 4னா 9, 9 + 12னா 21, + 21 ஈக்குவல் டு 28 2 பெருக்கணும்னா 56ன்னு வந்துடும். அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும்னா -7K மட்டும் லெஃப்ட் சைட்ல வச்சுக்கிட்டு +21 அந்த சைடு கொண்டு போயிடும். +21 வச்சுட்டு போகும்போது -21 ஆயிடும். ஸோ -7K ஈக்குவல் டு 2 மைனஸ் பண்ணீங்கன்னா 35 வருது. இப்போ உங்களுக்கு K மட்டும் வேணும்னா பெருக்கலுக்குரிய -7 இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா வகுத்தல் ஆகும். ஸோ 35 7ஆல வகுக்கணும். 35க்குள்ள எத்தனை 7 இருக்குன்னா 7 35, இங்க -9 இருக்கிறதுனால -5. ஸோ K யின் மதிப்பு என்ன அப்படின்னா -5 அப்படிங்கிறது தான் K வோட மதிப்பு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.